வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது நெய் மைசூர் பாக் எப்படி நம்ம வீட்டிலேயே வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அதுவும் மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் வந்து பண்ண போகிறோம். இது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு நான் கடலை மாவு வந்து எடுத்திருக்கேன். கடலை மாவு ஒரு கப் அளவு வந்து இதில் வந்து நான் 150 வந்து வர மாதிரி வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த கடலை மாவை நம்ம ரோஸ்ட் பண்ணி வந்து எடுத்துடலாம். நெய் விட்டு வந்து ரோஸ்ட் பண்ணோம்னா இது நல்லா வந்து அரோமா வந்து கிடைக்கும். அதோட ரா ஸ்மெல் வந்து போய் இதை வந்து ட்ரை ரோஸ்ட் வந்து ஒரு சிலர் வந்து பண்ணுவாங்க. பட் அதில் உள்ள அரோமா விட இப்படி வந்து பண்ணும்போது நல்லா வந்து மனம் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வந்து எடுத்தாச்சு. இதை நல்லா வந்து சலிச்சு வந்து எடுத்துடலாம். இதில் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்க போகும்போதே நிறைய கட்டிக்கிட்டே விழுந்த மாதிரி வந்து இருக்கும். இது கட்டி இல்லாமல் நம்ம எடுக்கிறதுக்காக தான் இதை நல்லா வந்து சலிச்சு வந்து எடுக்கிறோம். இப்போ இதை வந்து பாருங்கள், நல்லா வந்து கட்டி இல்லாமல் வந்து வந்துருச்சு. இதை நம்ம அப்படியே வந்து மிக்சிங் பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் இதை வந்து ஒரு கப்புக்கு தான் வந்து மாவு வந்து எடுத்துருக்கிறேன், கடலை மாவு. நீங்கள் அதே கப்புக்கு வந்து 1.5 கப்பு வந்து நெய் வந்து எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக வந்து நெய் மட்டுமே ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கடையில் வாங்கி வந்து சாப்பிட்ற அதே டேஸ்ட் வந்து கிடைக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட நெய் வந்து கம்மியான அளவில் வந்து இருந்துச்சுன்னா கடலை எண்ணெய் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற நெய் அளவில் வந்து இதில் வந்து பாதி தான் வந்து சேர்த்துருக்கிறேன். மிச்சம் ஹாஃப் வந்து அப்படியே வந்து இருக்கட்டும். நீங்கள் ஹாஃபை மட்டும் இதில் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து வச்சுருங்க. இந்த ஹாஃப் மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சாலே உங்களுக்கு கரெக்டான வந்து கன்சிஸ்டன்சியில் வந்து கிடைச்சிரும். இப்போ நம்ம வந்து ஃபைனலாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய பவுலை தான் வந்து க்ரீஸ் பண்ணிட்டு வந்துருக்கோம் கீயை வச்சு. இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த கண்டெய்னரை விடவும் ஃப்ளாட்டாக வந்து இருக்கிற மாதிரி உள்ள கண்டெய்னரை வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா பீஸ் போடும்போது நல்லா கரெக்டான வந்து அளவில் வந்து கிடைக்கும். என்கிட்ட அந்த மாதிரி வந்து கண்டெய்னர் இல்லாதனால நான் இந்த மாதிரி வந்து எடுத்திருக்கேன். இப்போ நான் ஒரு 3rd இன்க்ரீடியன்ட் வந்து சேர்க்குறேன். இதுதான் வந்து சுகர் நான் வந்து ஒரு கப்புக்கு வந்து எடுத்துருக்கிறேன். எந்த கப்பில் வந்து கடலை மாவு வந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் வந்து சுகரை வந்து எடுத்துக்கோங்க ஒரு கப்புக்கு. அப்புறம் ஒரு கப் சுகருக்கு 1/4 கப் வந்து தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து கரெக்டான வந்து அளவு. இப்போ இந்த சீனி பாகு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, இது வந்து ஒரு கம்பிப்பதம் அளவுக்கு வந்து வந்துச்சுன்னா இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னு வந்து அர்த்தம். இங்கே பாருங்கள், கரெக்டாக எனக்கு இப்போ வந்துருச்சு. இது ஒரு 2 to 3 மினிட்ஸில் வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கடலை மாவு வந்து ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கைவிடாமல் வந்து கிளறி விட்டுட்டு வந்துடுங்க. அப்புறம் சிம்லையே வச்சு இதை வந்து கிளறி விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் வந்து வரும். நான்ஸ்டிக் வந்து நம்மளுக்கு வந்து பேனாக வந்து இருந்தால் தான் இதுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இதுக்கப்புறமா வந்து நம்ம மிச்சம் இருக்கிற அந்த நான் நெய்யை வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இதை ஆட் பண்ணி விட்டு கிளற போகும்போது இது வந்து நெய் வந்து அதிகமாக வந்து இருக்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஆனால் இது கண்டிப்பாக எல்லாத்தையுமே வந்து இழுத்துரும். அதனால் பிரச்சனை வந்து இல்லை. நான் சொன்ன அதே அளவில் நீங்கள் வந்து சீனி, தண்ணி, அப்புறம் வந்து நெய், கடலை மாவு இது எல்லாத்தையும் வந்து சேர்த்திங்கன்னா கரெக்டான பதத்தில் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஆனால் இதில் மெயின் மேட்ரே வந்து நீங்கள் வந்து இது கிண்டி விட்டுட்டு இருக்கும் போது கரெக்டான ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் கிளறி விட்டுட்டே வந்து இருக்கிறேன். அதை கிண்டும் போது அப்படியே வந்து பேனில் வந்து ஒட்டாமல் தனியாக நம்மளுக்கு அப்படி வந்து வரும். அந்த ஸ்டேஜ் தான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இது ரொம்ப முறிவிருச்சுன்னா ஹார்டாக வந்து ஆயிரும். அதனால் வந்து அது கவனமாக அந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ எனக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இப்போ நான் பாருங்கள், அதை வந்து கிளறி விட போகும்போது அதோட வந்து பேனில் வந்து ஒட்டாமல் வந்து வருது. நான் அந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நான் ஆல்ரெடி வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ இதை அப்படியே வந்து விட்டுட்டோன்னா இது ஆற அப்படியே வந்து நல்லா வந்து செட் ஆயிரும். இது நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இதை கட் பண்ணி பீஸ் வந்து போட்டுருங்க. கிட்டத்தட்ட இப்போ நான் 1/2 an ஹவருக்கு அப்புறமா இதை வந்து பார்க்குறேன். நல்லா வந்து செட் ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் இப்போ கட் பண்ணி வந்து எடுத்துட்றேன். நான் அப்போவே வந்து சொன்ன மாதிரி இது ஃப்ளாட்டாக உள்ள கண்டெய்னராக வந்து இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே வந்து கடையில் வாங்குகிற அளவுக்கு வந்து கரெக்டான அந்த பீஸில் வந்து கிடச்சிரும். பட் என்கிட்ட அந்த மாதிரி வந்து இல்லாததுனால இது கொஞ்சம் வந்து தின்னமாக தான் எனக்கு வந்து கிடச்சிருக்குது. பட் டேஸ்ட் உங்களுக்கு எக்ஸாக்டாக கடையில் வாங்குகிற மாதிரி நெய் மைசூர் பாக் அப்படியே வந்து கிடைச்சிரும். ரொம்பவே வந்து சிம்பிளான கீ மைசூர் பாக் ரொம்ப டேஸ்ட்டாக வந்து நம்ம வந்து பண்ணி எடுத்தாச்சு. இது கண்டிப்பாக எல்லாராலையுமே வந்து பண்ண முடியும். உங்கள் வீட்டில் நீங்கள் நிச்சயமாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கு ரொம்பவே வந்து இது வந்து பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை வந்து பார்க்குறவங்க இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் இனிமேல் அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.